ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா ரோஸ் கார்டன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து கத்திரிக்காயில இன்னைக்கு எவ்வளவு சத்துக்கள் இருக்கு அப்படிங்கறதான் சொல்ல போறேன். நீங்க பார்த்து பயன்பெறுங்க. நல்லா ஃபுல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம என்னெல்லாம் சொல்லியிருக்கோம், என்னெல்லாம் சத்துக்கள் வந்து இந்த கத்திரிக்காயில இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால ஃபுல் வீடியோவா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கத்திரிக்காயில ஏராளமான சத்துக்கள் இருக்குங்க. நம்ம இன்னைக்கு கத்திரிக்காயோட சத்துக்களை மட்டும் பார்க்க போறது இல்ல, நம்ம வீட்டுல காய்ச்சிருக்கிற ஏராளமான வகையான கத்திரிக்காயையும் பார்க்க போறோம். கத்திரிக்காய் விட இவ்வளவு வெரைட்டியா அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம இன்னைக்கு நம்ம வீட்டுல நிறைய வகையான கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு. இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வெள்ளை கத்திரிக்காய் தான். நம்ம வீட்டுல வெள்ளை கத்திரிக்காவுக்கு பஞ்சமே இல்லைங்க. பார்த்துருப்பீங்க வீடியோ ஃபுல்லுமே, நம்ம போட்ட வீடியோவில் கத்திரிக்காவை காட்டாத நாளே இருக்காது. அந்த அளவுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து வெள்ளை கத்திரிக்காய் நம்ம வீட்டுல காய்ச்சி குலுங்குது. இப்ப வந்து நம்ம கத்திரிக்காயோட பயன்களை பார்ப்போம். இந்த வெள்ளை கத்திரிக்காய் வந்து நல்லா சூப்பரா எங்க வீட்டுல காய்ச்சிட்டே இருக்குங்க. பாருங்க, ஒரு செடி தான் எவ்வளவு கத்திரிக்காய் காய்ச்சிருக்குன்னு பாருங்க. அதுலயே எவ்வளவு பூவு, பிஞ்சு, கொத்து கொத்தா பூக்களும் பிஞ்சுகளும் வந்து நிறையவே இருக்கு இந்த கத்திரிக்காவில. கத்திரிக்காயில வந்து அதிக அளவு நார் சத்து இருக்குங்க. அதிக அளவு நார் சத்து இந்த கத்திரிக்காயில இருக்கிறதுனால உடலில் உள்ள செரிமான மண்டலத்தை வந்து கத்திரிக்காய் வந்து பாதுகாக்குதுங்க. நம்ம நினைச்சிருப்போமா இது கத்திரிக்காய் தானே அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா கத்திரிக்காய் வந்து செரிமான மண்டலத்தை பாதுகாக்கிற வந்து சக்தி வந்து இந்த கத்திரிக்காவுக்கு இருக்குது. கத்திரிக்காயில வந்து விட்டமின் கே விட்டமின் கே அப்படிங்கிற ஒரு சத்து இருக்குது. இது வந்து இரத்த கட்டிகள், நம்ம மண்டையில கையில கீழே விழுந்திருப்போம், சின்ன வயசுல கீழே விழுந்திருப்போம், எப்பவாவது கீழே விழுந்திருப்போம். அதோட இரத்த கட்டிகள் வந்து உருவாவதை வந்து தடுக்கிறது வந்து இந்த கத்திரிக்காவுக்கு அந்த தன்மை இருக்கு. ரத்த அழுத்தம் பிபி எல்லாம் பார்ப்போம்ல, அந்த ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிற தன்மை வந்து இந்த கத்திரிக்காவுக்கு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா கத்திரிக்காயில கலோரிகள் அப்படிங்கிற ஒரு சத்து இருக்கு. எனவே கத்திரிக்காயில வந்து கலோரிகள் இருக்கிறதுனால கொழுப்பு சத்து வந்து இதுல கிடையாது. உடல் எடையை வந்து இந்த கத்திரிக்காய் வந்து குறைக்குது. நமக்கு தெரிஞ்சிருக்குமா இந்த கத்திரிக்காயில வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கான சத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா இந்த கத்திரிக்காயில வந்து உடல் எடையை வந்து குறைக்கக்கூடிய, ஏன்னா இதுல கொழுப்பு சத்து இல்லை கத்திரிக்காவில, அதனால வந்து இது வந்து உடல் எடையை வந்து குறைக்குது கத்திரிக்காய். அப்படியே பாத்தீங்கன்னா அப்புறமேட்டு வந்து இதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு நினைக்கி, கத்திரிக்காவுக்கு சர்க்கரை அளவு கட்டுப்படுத்துற தன்மை இருக்கா அப்படின்னு நினைப்பீங்க. ஆமாங்க. இதுல வந்து டைப் டூ சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துற தன்மை வந்து சர்க்கரை நோய் வந்து டைப்பா இருக்குது. இதுல வந்து சிலவங்களுக்கு வந்து நிறைய என்ன ஒண்ணுமே சாப்பிடல, ஆனா வந்து எங்களுக்கு சர்க்கரை வந்து கூடுது அப்படிம்பாங்க. சிலவங்க வந்து நிறைய சாப்பிடுவாங்க, அது இதுன்னு சாப்பிடுவாங்க, ஆனா சர்க்கரை வந்து அவங்களுக்கு கட்டுப்பாட்டுல இருக்கும். அந்த மாதிரி தாங்க இந்த கத்திரிக்காவுக்கு வந்து டைப் டூவோட டைப் டூ சர்க்கரை அளவை, சர்க்கரை நோயால் டைப் டூ இருக்குல்ல, அந்த டைப் டூ சர்க்கரையோட அளவை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிற திறமை வந்து இந்த கத்திரிக்காவுக்கு இருக்கு. அதனால சர்க்கரை நோயாளிகள் வந்து இந்த கத்திரிக்காவை வந்து நல்லா சாப்பிட்டு பயன்பெறலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ வந்து இந்த கத்திரிக்காவுக்கு அதிகமா இருக்கு. கத்திரிக்காவுல வந்து விட்டமின் ஏ வந்து அதிகமா இருக்கு. இதனால வந்து உயர் ரத்த அழுத்தத்தை வந்து இதை கட்டுப்படுத்தி நமக்கு வந்து ஒரு மன அமைதியை வந்து இந்த கத்திரிக்காய் வந்து தரும். அதனால கத்திரிக்காவை வந்து நீங்க உணவுல அதிகமா சேர்த்துக்காங்க. இங்க பாருங்க, இங்க குண்டு கத்திரிக்காய், ப்ளூ குண்டு கத்திரிக்காய். இது ப்ளூலயே நல்ல வெரைட்டியா நல்லா சூப்பரா குண்டுன்னு காய்ச்சிருக்கு. கத்திரிக்காவுல வந்து இன்னமும் ஒரு சத்து இருக்கு. அதெல்லாம் கேட்டா நமக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும். இந்த சத்து இந்த கத்திரிக்காயில இவ்வளவு சத்துக்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து புற்றுநோய் செல்களை கட்டுப்படுத்துற தன்மை வந்து கத்திரிக்காவுக்கு இருக்கு. புற்றுநோய் வந்து இப்பெல்லாம் வந்து எல்லாருக்குமே சைட்டு மணிக்கு எல்லாருக்குமே வந்துருது. முன்னாடி எல்லாம் வந்து குடிக்கிறவங்க, சிகரெட் அடிக்கிறவங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் வந்து புற்றுநோய் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் வந்து யாருன்னே பார்க்க முடியலங்க, எல்லாருக்குமே வந்து புற்றுநோய் வந்து இந்த காலத்துல வந்து வந்துட்டே இருக்கு. இதுக்கு காரணம் வந்து நம்ம வந்து நிறைய மருந்துகள் அடிக்கிறது காய்கறிக்கு அப்படிலாம் இருக்கிறதுனால கூட இருக்கலாம்.
அதனால இயற்கையா எவ்வளவுக்குள்ள இயற்கையா நம்ம வீட்டுல வளர்த்து எல்லாரையாவே வளர்க்க முடியாதுதான். வளர்த்து ஓரளவுக்கு வளர்த்து இது பண்ணலாம். அப்புறமேட்டு வந்து இந்த புற்றுநோய் செல்கள் வளர்றத வந்து இந்த கத்திரிக்காய் வந்து தடுக்குது. இதுல வந்து சோலோசோடின், ரம்னாசி, குளுக்கோஸ் குளுக்கோசைட் அப்படிங்கிற கத்திரிக்காயிலோட இந்த இந்த 3 வந்து புற்றுநோய் வந்து வளர்றத வந்து தடுக்குது. கத்திரிக்காய் வந்து ரத்தத்துல உள்ள சர்க்கரை அளவை வந்து ஒழுங்குபடுத்தி நீரழிவு நோயை வந்து கட்டுக்குள்ள வைக்கிறது. கட்டுக்குள்ள வந்து இந்த கத்திரிக்காய் வந்து வைக்கிறது. இவ்வளோ இருக்குங்க. இவ்வளவும் இன்னமும் இருக்கு. இன்னமும் நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்ன அன்னைக்கு கத்திரிக்காயில நிறைய சத்துக்கள் இருக்கு. சரி, நம் இப்ப இதை வந்து நமக்கு தெரிஞ்சதை வந்து நம்ம மக்களுக்கும் நம்ம நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் சொல்லணுங்கிறதுக்காண்டி தான் நானும் இதை வந்து முயற்சி பண்ணி பண்ணேங்க. சூப்பரா நிறைய சத்துக்களை உள்ளடக்கிதாங்க இந்த கத்திரிக்காய். நீங்களும் உங்க வீட்டுல வந்து இந்த கத்திரிக்காயை வந்து வளர்த்து கத்திரிக்காய் வந்து நிறைய உணவு ஏன்னா ஓடிட்டே இருக்கும், எல்லாருமே வேலைக்கு போறவங்க அப்படிங்கிற சொல்ல வந்து நம்மளால வளர்த்து சாப்பிட முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். ஆனா வந்து இந்த கத்திரிக்காய் வந்து நீங்க உணவுல வந்து அதிகமா சேர்த்துக்காங்க. நிறைய சத்துக்களை உள்ளடக்கிய கத்திரிக்காயை வந்து நீங்க அதிகமா உணவுல சேர்த்துக்காங்க. குழந்தைங்களுக்கும் சிறு வயதுல இருந்து வந்து அவங்களுக்கு கொடுத்து பழக்குங்க அப்படிங்க சொல்ல வந்து எல்லாருக்குமே நல்ல சத்துக்களை இந்த கத்திரிக்காய் வந்து தருது. இந்த பயனுள்ள தகவல்களை பெறதுக்கு காய்கறிகள், வெஜிடபிள்ஸ், பழங்கள் இதுல உள்ள சத்துக்களை வந்து பயனுள்ள தகவலை பெறுவதற்கு சிவா ரோஸ் கார்டனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, எங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிடட்டும். இந்த மாதிரி விஷயங்களை தர்றதுக்கு சிவா ரோஸ் கார்டனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.